வணக்கம் நண்பா, நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி நாய்ஸ். இவங்களை பற்றி எல்லாருக்குமே தெரியும். புதுசாக வாரத்துக்கு 1 2 3ன்னு சொல்லிட்டு லான்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த வரவில் இந்த வாரத்தில் என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா, ஒரு வாட்ச் கொண்டு வந்திருக்காங்க. இதற்கு பேர் வந்து நாய்ஸ்ஃபிட் க்ரூ ப்ரோ சொல்லிட்டு ஒரு அழகான ஒரு வாட்ச். பார்க்கும்போது அழகாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா மெட்டல் பாடி மாதிரி பார்க்குறதுக்கு வெளிப்புறமாக இருக்குது. அது கூடவே லெதர் ஸ்ட்ராப் கொடுத்துருக்குற மாதிரி தோணுது. இதை தான் இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கேட்ஜெட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கம்மி ரேட்டில் வாங்கணும்னா கூகுள் குரூப், வாட்ஸ்அப் குரூப், டெலிகிராம் குரூப்போட லிங்க் எல்லாமே வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க அதில் இணைஞ்சிக்கோங்க. இனி இப்போதைக்கு இதை ஃபஸ்ட்டு அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்குது, அதாவது ஹைலைட்டான விஷயத்தை தெரிஞ்சதுக்கப்புறமா யூஸ் பண்ணுறதுக்கு எந்த மாதிரி இருக்குது, என்ன வித்தியாசம் கொண்டு வந்திருக்காங்க, எங்களோட ரேட்டிங் எந்த மாதிரி இருக்குது எல்லாமே ப்ரீஃபாக சொல்கிறேன். கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். நண்பா, இப்போ அதுக்கு அன்பாக்சிங் பண்ணிடலாம். உங்களுக்காக பாக்ஸை பிரிக்கிறேன். பாக்ஸை ஓப்பன் பண்ணும்போது டாப்பில் பாருங்கள், ஸ்மார்ட் வாட்ச் இருக்குது. ஸ்மார்ட் வாட்ச் கூடவே உங்களுக்கு சார்ஜ் பண்ணுறதுக்கு மேக்னெட்டிக் டைப்பில் ஒரு சார்ஜிங் கேபிள் தந்திருக்காங்க. வாட்ச் எப்படி இருக்குன்னா, ரவுண்டு ஹெட்டில் மெட்டல் பாடியோட லெதர் ஸ்ட்ராப்பில் அழகாக ஒரு ப்ரீமியம் ஃபினிஷிங்கில் பக்காவாக பண்ணியிருக்கிறாங்க. பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. இதை ஒதுக்கி வச்சுடுவோம். இதை தவிர இங்கே பாருங்கள், இந்த பாக்ஸில் வேறு என்னென்ன வருதுன்னா, நாய்ஸோட ஸ்டிக்கர் தந்திருக்கிறாங்க, யூசர் மானுவல், வாரண்டி கார்டு. இவ்வளோ தான் உங்களுக்கு அன்பாக்சிங்கில் வருது. வாட்ச் ரவுண்ட் ஹெட்டோட அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஷார்ட்டாக சொல்ல போனால் நல்லாயிருக்கு. நண்பா, அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. இனி இந்த வாட்சில் இருக்கக்கூடிய ஹைலைட்டான விஷயத்தை தெரிஞ்சுப்போம். அதாவது சிங்கிள் சிப் ப்ளூடூத் காலிங்கோட வரனால உங்களுக்கு எல்லாமே பக்காவாக இருக்குது. ப்ளூடூத் வெர்ஷன் 5.3னால பேட்டரி வந்து இன்னும் கம்மியாக தான் செலவாகுது. ட்ரூ சிங்குங்கிற விஷயம் உங்களுக்கு இருக்கிறனால சிங்கிங் உங்களுக்கு ப்ராப்பராக நடக்குது. தென் ரவுண்டு ஹெட் நீங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்க்ரீன் சைஸ் வந்து 1.4 இன்ச்சில் HD டிஸ்பிளே தந்திருக்கிறாங்க. அதே மாதிரி க்ரௌனுக்கு பிரத்யேகமான அந்த க்ரௌன் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. மெனுக்குள்ளாடி என்டர் ஆகிற விஷயங்கள் கொடுத்துருக்குறாங்க. அது உங்களுக்கு ஸ்வைப்பிங் பண்ணதுக்கப்புறமா அந்த பட்டனும் உங்களுக்கு ப்ரெஸ் பண்ணி நான் காமிக்கிறேன். இதுக்கப்புறமா பிரைட்னஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் 550 நிட்ஸில் இருக்குது. புல்டு வந்து மெட்டாலிக் புல்டு. ஸ்போர்ட்ஸ் மோட் நிறைய இருக்குது. 120க்கு மேற்பட்ட ஸ்போர்ட்ஸ் மோடு இருக்குது. வாட்ச் ஃபேஸஸும் நிறைய தந்திருக்கிறாங்க. வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங் வந்து IP68 வாங்கியிருக்கிறாங்க. இதுதான் ஹைலைட்டான விஷயம். இதுக்கப்புறமா இந்த வாட்சை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், அதாவது சாலிடாக இருக்கும். மெட்டல் ஃபினிஷிங் பக்காவாக இருக்குது. அதோட ஹெட்டு மண்டையை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அவ்வளோ பலபலன்னு இருக்குது. லெதர் ஸ்ட்ராப்போட வரும்போது ஒரு ப்ரீமியம் ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு கொடுக்குது. நார்மலாக நம்ம வந்து முள் வாட்ச் கட்டியிருப்போம்ல, அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து கெட்டும்போது அந்த ஃபீலை வந்து எனக்கு கொடுத்துச்சு. அவ்வளோதான். ஹைலைட்டான விஷயத்தை பார்த்துட்டிங்க. புல்டு நல்லா இருக்குது. நார்மல் வாட்ச் மாதிரியே ஸ்மார்ட் வாட்சில் கொண்டு வந்திருக்கிறாங்க. அவ்வளோதான். இதுக்கப்புறம் ஸ்வைப்பிங் ஆப்ஷன் எந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க, என்ன சேஞ்சஸ் இருக்குது, அதையும் நம்ம பார்த்துடலாம். நண்பா, ஸ்வைப்பிங் ஆப்ஷன் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். என்கிட்ட வந்து இருக்கிறது ப்ரௌன் லெதர். இந்த மாதிரி உங்களுக்கு லெதர் ஆப்ஷன் வேணும்னா, ஸ்ட்ராப் உங்களுக்கு லெதர் ஆப்ஷன் வேணும்னா உங்களுக்கு 3 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து பிளாக் லெதர், என்கிட்ட வந்து இருக்கிற மாதிரி ப்ரௌன் லெதர், அப்புறம் ப்ளூ இருக்குது. இந்த 3 ஆப்ஷன் இருக்குது. இல்லை நார்மல் டைப்பில் உங்களுக்கு ஸ்ட்ராப்பு போதும்னா ஜெட் பிளாக் இருக்குது, சில்வர் கிரே இருக்குது. இப்படி 5 வேரியண்ட்டில் வருது. 3 வேரியண்ட் உங்களுக்கு லெதரில் இருக்கும். அவ்வளோதான். இதுக்கப்புறம் வாட்ச் ஃபேஸ் பாருங்கள். எல்லாமே உங்களுக்கு முள் வாட்சும் இருக்குது, டிஜிட்டலும் இருக்குது. 5 விதமான வாட்ச் ஃபேஸஸ் தந்திருக்காங்க. 5ல் கிட்டத்தட்ட ஒரு 3 விதமான வாட்ச் ஃபேஸஸ் உங்களுக்கு நல்லா இருக்குது. 1 2 மோசமாக இருக்குது. அவ்வளோதான். இதுக்கப்புறமா உங்களுக்கு க்ளவுட் வாட்ச் ஃபேஸஸ் தேவைப்பட்டுச்சுன்னா பதிவிறக்கம் செஞ்சுக்கலாம், அது வேறு விஷயம். தென் இங்கே பாருங்கள், ஸ்வைப்பிங் ஆப்ஷனை பாருங்கள். டாப் டு பாட்டம் நீங்கள் ஸ்வைப் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருது. எல்லா சோஷியல் நோட்டிஃபிகேஷனும் வரக்கூடிய மெசேஜஸ் எல்லா அலர்ட்ஸுமே அங்கே தெரிய வந்துடும். இதுக்கப்புறமா லெஃப்ட் டு ரைட்டு ஸ்வைப் பண்ணும்போது உங்களுக்கு அன்றைய தினத்தோட ஹார்ட் ரேட்டு ரிப்போர்ட்டு, பிளட்டோட ஆக்சிஜன் லெவலு, ஸ்லீப் மானிட்டரிங், ஸ்ட்ரெஸ் ரிப்போர்ட்டு, இந்த மாதிரி விஷயங்கள் அதில் தந்துருக்குறாங்க. தென் கீழேருந்து மேலே பாட்டம் டு டாப் ஸ்வைப் பண்ணும்போது கண்ட்ரோல் சென்டர் ஓப்பன் ஆகுது. உங்களுக்கு மேஜரான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே அதில் இருக்குது. தென் இங்கே பாருங்கள், லெஃப்ட் டு ரைட்டு ஸ்வைப் பண்ணிங்கன்னா விட்ஜெட்டு, அப்புறம் ஒவ்வொரு ரிப்போர்ட்டும் தனித்தனியாக உங்களுக்கு டேப் வைஸ் உங்களுக்கு தனியாக தந்துருக்குறாங்க. வித் உலக கிளாக்லேருந்து வெதர் அப்டேட் வரைக்கும் ஒரே இதில் வந்து ஒரு விட்ஜெட் ஸ்க்ரீன் வந்து ஷார்ட்கட் மாதிரி தந்துருக்குறாங்க. இதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பட்டன் தந்துருக்குறாங்க. ஸ்போர்ட்ஸ் பிரியர்களுக்காக ஒர்க் அவுட் பண்ண போகிறீங்கன்னா அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் போதும். என்ன ஒர்க் அவுட் பண்ண போகிறீங்க, அதாவது இன்டோர் கேமா, அவுட்டோர் கேமா, அப்புறம் சைக்கிளிங் பண்ண போகிறீங்களா, எல்லா விதமான 120 விதமான ஸ்போர்ட்ஸ் ஆப்ஷன் உங்களுக்கு தந்துருக்குறாங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம்.
இதுக்கப்புறம் க்ரௌனுக்கு ஒரு ஸ்பெஷல் அந்தஸ்து தந்திருக்கிறாங்க இந்த வாட்சில். அதாவது மெனுக்குள்ளாடி என்டர் ஆகிறதுக்கு அந்த வசதி தந்திருக்கிறாங்க. அதை கிளிக் பண்ணும்போது மெனுக்குள்ளாடி என்டர் ஆகுது. ஒன்ஸ் நீங்கள் மெனுக்குள்ளாடி என்டர் ஆகிட்டிங்கன்னா நாய்ஸ் ஹெல்த் இருக்குது, அதுக்குள்ளாடி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் நாய்ஸ் பஸ்ஸு, கிளாக்கு, ஒர்க் அவுட்டு, ஸ்போர்ட்ஸ் ரெக்கார்டு, ரிமைண்டரு, ஃபோனோட மியூசிக் கண்ட்ரோல் ரிமோட்டாக பயன்படுத்திக்கலாம். அப்புறம் வெதருக்கு தனியாக ஆப்ஷன் தந்திருக்காங்க. கால்குலேட்டர், வாட்ச் ஃபேஸஸ், ஃப்ளாஷ் லைட்டு, செட்டிங்ஸை பொறுத்த மட்டும் பேசிக்கான செட்டிங்ஸும் மெனு வியூவும் அடிஷ்னலாக வந்து ஆட்டோ ஸ்போர்ட்ஸ் டிடெக்ஷனுங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்குது. அவ்வளோதான், வேறு எதுவும் ஸ்பெஷலாக இல்லை. சாலிடாக இருக்குது வாட்ச். டீசெண்டாக முள் வாட்சை கட்டக்கூடிய ஒரு ஃபீலை வந்து கொண்டு வரதுக்கு இந்த வாட்டி இந்த மாடலில் ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. நண்பா, ஸ்டாண்டர்டாக நல்லா அழகாக பண்ணியிருக்கிறாங்க. பேட்ரி பேக்கப்பும் பரவாயில்ல. வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங் தண்ணிக்குள்ளாடி முக்கியம்னா கிட்டத்தட்ட ஒரு 7 நிமிஷம் வரைக்கும் தாக்கு பிடிக்குது. அதுக்கு மேலே நான் செக் பண்ணி பார்க்கல. அதுக்கு மேலே செக் பண்ணி பார்க்கணுன்னா கீழே கமெண்டில் தெரியப்படுத்திக்கோங்க. இப்போதைக்கு வரைக்கும் 7 நிமிஷம் வரைக்கும் தாக்கு பிடிக்குது. சர்டிஃபிகேஷனும் டபுள் சர்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறோம். தேவைப்பட்டுச்சுன்னா இதோட பைலிங் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். தேவைப்படுறவங்க அக்சஸ் பண்ணிக்கோங்க. கொடுக்கக்கூடிய காசுக்கு இது கொஞ்சம் ஒர்த்தான மாதிரி தெரியுது. ஏன்னா ரொம்ப அழகாக இருக்குது வாட்ச், சாலிடாக இருக்குது. தேவைப்படுறவங்களுக்கு பைலிங் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அக்சஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ பட்ஜெட்டில் ஸ்மார்ட் வாட்ச் ரிவ்யூ பண்ணோம், எந்த மாதிரி வாட்சஸ் ரிவ்யூ பண்ணோம். சிலர் வந்து கேட்குறீங்க 15,000 20,000 வாட்சை ரிவ்யூ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி வாட்சை ரிவ்யூ பண்ணும்போது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸில் நிறைய பேர் சாமானிய மக்கள் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அது பெரிய பட்ஜெட்டாக இருக்கும். நான் என்னை பொறுத்த மட்டும் சாமானிய மக்களும் வாங்கக்கூடிய ஒரு பட்ஜெட்டில் இருக்கணும், அதை தான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரியும் பண்ணுவேன். எப்போவாது தான் பெரிய பெரிய பட்ஜெட்டுக்கு உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுவேன். ஏன்னா ஒரு காமன் மேனுக்கும் டெக்னாலஜியோட பலனை அனுபவிக்கணும். அந்த மாதிரி விஷயத்த நான் அதிக ஆர்வம் கொடுக்குறனால இந்த மாதிரி விஷயங்கள் நான் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸ் சந்திக்கலாம். கீப் சப்போர்ட்டிங்.